23 தொகுதிகள் தான் பாஜகவுக்கு ஒதுக்க முடியும் அப்படின்றத செய்தியை அவங்க தான் கசிய விட்டாங்க. யாரு? ஏடிஎம்கே தரப்புல இருந்து தான். அப்போ இது பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை, அவங்களுக்கு அதிக இடங்கள் தேவை. அப்போ இந்த முறை அவர் வந்தப்போ ஒரு 60 தொகுதிகளை லிஸ்டே அவர் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை அமித்ஷா அவர்கள்ட்ட பேசும்போது அவர் கேட்கும்போது எப்படி நோ சொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அதை எப்படியாவது அந்த மீட்டிங்கை தவிர்த்திடலாம் அப்படின்றதுக்கு தான் அன்னைக்குன்னு பார்த்து இவர் சேலம் பக்கமா ஒரு டூரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டாரு. எடப்பாடி அவாய்ட் பண்ணதை பார்த்தா இது ஏற்கனவே இது ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை, ஏற்கனவே எத்தனை முறை இந்தியா விட்டு வெளியில வந்திருக்காரு, உள்ள போயிருக்காருன்னு தெரியும். அந்த உள்ள வெளியே கேம் மறுபடியும் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பாஜகவும் அதுக்கேற்ற மாதிரி தான் பிளே பண்ணுவாங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பா பண்ண முடியுன்றதை பேசியிருக்காங்க. உதாரணமா ஓபிஎஸ் டிடிவியை சேர்த்துக்கிறதுக்கு கூட ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு தகவல்லாம் வருது. டிஎம்கே கொடுக்கறத வாங்கிக்கிற இடத்துல தான் இங்கே காங்கிரஸ் இருக்கு. கொடுக்கறத வாங்கிக்கிறது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, போன முறை அதற்கு முந்தின முறையில நம்ம பார்த்தோம்னா அந்த சீட்டு குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்த்தோம். அப்ப 63, 41, 25 இப்படி குறையுது. அப்ப அது 20 குறையும் போது அது காங்கிரஸ் கொஞ்சம் அப்ப அதனால தாவேக்காவை காட்டி நீங்க இல்லைன்னா நாங்க அங்க கூட போயிருவோம் பாருங்க, ஏன்னா ஏடிஎம்கே பக்கம் போக முடியாது, பாஜக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அப்படி ஒரு அங்க போனா விஜய் 50-80 கூட தருவாருன்றதை பேசி இப்படி வாங்கலான்ற ஒரு கணக்கு. கொங்குல டிவிக்கு ஆக்டிவா இருக்கிறது சோசியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணும்போதே தெரிய வருது. இது எந்த அளவுக்கு திமுகனுடைய கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கிற செந்தில் பாலாஜி ரசிப்பார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம வந்த பிறகுதான் டிஎம்கே கொங்குல கொஞ்சம் பலமா இருக்குன்றதை காட்டியிருக்கோம், ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த முறை நான் சட்டமன்ற தேர்தலையும் அதிக வெற்றியை நம்ம கொங்கு பகுதியில் பெற்றுக் கொடுக்கணும்னு இருக்கும்போது இது கொஞ்சம் அவருக்கு அப்செட் பண்ணிருக்கு. ஸோ இதை எப்படி காலி பண்ணலாம்? ஸோ செங்கோட்டையன்னு ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு பின்னாடி இருக்க சில கேடர்ஸ் எல்லாம் இப்படி தூக்கலாம்னு சொல்லி ஒரு டேட்டாவே தூக்கியிருக்காங்க. அதனால அடுத்த முறை கோவையில் ஸ்டாலின் அவர்கள் அங்கே மாநாடோ பொதுக்கூட்டமோ நடக்கும்போது ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தாவேக்காவினர் சிலர் இணைகிறதாகவும் தகவல் தாவேக்கா தலைமைக்கு போயிருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய் ஹலோ வணக்கம் டு குமுதம் ரிப்போர்ட்டர்ஸ். 2026 தேர்தல் வரதுக்கு ரொம்பவே கம்மி நாட்கள் தாங்க இருக்கு. ஸோ இந்த நிலையில ஒரு நாளுமே புது அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த வாரத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம ரிப்போர்ட்டர் இளையராஜா அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சிந்துஜா. இப்ப மத்திய அமைச்சர்கள் யாராச்சும் வரதா இருந்தாலும் சரி, இல்ல பிரதமர் மோடி அவர்கள் வரதா இருந்தாலும் சரி, ஆளா சீட் பிடிக்கிறவரு நம்ம இபிஎஸ் அவர்கள். இப்போ ஆனா இந்த கடந்த வாரத்துல அமித்ஷா அவர்களை பார்க்காம அவாய்ட் பண்ணிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இது அவர் வாலண்டியரா பண்ண மாதிரிதான் இருக்கு. எதுக்காக இப்படி நடந்திருக்கு, என்ன விஷயம்? இது ஒரு பக்கம் நீங்க சொல்றது மாதிரி வாலண்டியரா பண்ண மாதிரியும் இருக்கு. இன்னொன்னு ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் அது ஒரு கெத்தா தான் பாக்குறாங்க. எங்க தலைவரை பாத்தீங்கல்ல, நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒன்றும் அப்படி எல்லாம் கிடையாது, நாங்களா அடிமை அப்படின்ற மாதிரி அது ஒரு ஹீரோயிசத்தை தான் அவருக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கண்டிப்பா அது வாலண்டியரா பண்ணப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் அமித்ஷாவையும் அப்செட் ஆக்கவும் வச்சிருக்கு. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள்லாம் எப்படியாவது அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா அப்படின்ற இடத்துல இருக்கும்போது, இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷாவை எப்படி போய் மீட் பண்ணிருக்காரு, எப்படி சந்திச்சிருக்காங்கலாம் இருக்கும்போது, அவர் இங்க வரும்போது இவர் ஒரு சுற்றுப்பயணத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியானது அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்க அப்படின்றதான் பாக்குறோம். அது என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க, சீட் ஷேரிங் தான் பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே பியூஷ் கோயல் போனப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 23 தொகுதிகள் தான் பாஜகவுக்கு ஒதுக்க முடியும் அப்படின்றத செய்தியை அவங்க தான் கசிய விட்டாங்க. யாரு? ஏடிஎம்கே தரப்புல இருந்து தான். அப்போ இது பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை, அவங்களுக்கு அதிக இடங்கள் தேவை. குறிப்பா நம்ம 80 வரைக்குமே அந்த லிஸ்ட்லாம் சொல்லியிருந்தோம். அது 80ல இருந்து ஒரு 60வது வேணும், இல்ல 50வது வேணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய பாஜக உறுதியா இருக்காங்க. அது வேணும் அப்படின்றதுதான். அப்ப இந்த முறை அவர் வந்தப்போ ஒரு 60 தொகுதிகளை லிஸ்டே அவர் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை அமித்ஷா அவர்கள்ட்ட பேசும்போது அவர் கேட்கும்போது எப்படி நோ சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்போ அதை எப்படியாவது அந்த மீட்டிங்கை தவிர்த்திடலாம் அப்படின்றதுக்கு தான் அன்னைக்குன்னு பார்த்து இவர் சேலம் பக்கமா ஒரு டூரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டாரு. இருந்தாலும் அவங்களையும் ரொம்ப கோவப்படுத்திடக்கூடாதுன்னு அப்புறம் எஸ்பி வேலுமணி அனுப்பி ஒரு மாதிரி அவரை சமரசப்படுத்துற மாதிரி பேசியிருக்காங்க. பட் 2 நாள் அவர் இங்க இருந்தார். ஒன்று புதுக்கோட்டை, திருச்சி 2 நாள் இருந்த போதும் எடப்பாடி மீட் பண்ணல. எஸ்பி வேலுமணி தரப்புல இந்த மாதிரி மீட் பண்ணி சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய டிமாண்ட் சில விஷயங்கள் இருக்கும், அதுல என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பா பண்ண முடியுன்றதை பேசியிருக்காங்க. உதாரணமா ஓபிஎஸ் டிடிவியை சேர்த்துக்கிறதுக்கு கூட ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு தகவல்லாம் வருது. எடப்பாடி சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் அதை சில
அவங்க எதுவும் கண்டிஷன் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சில கண்டிஷனையும் சொன்னதா தகவல். அதற்கு அமித்ஷா அவர்கள் வந்து நீங்க அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொன்னதாகவும் ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. பட் அந்த சீட் அப்படின்னு வரும்போது வந்து ஒரு 50 இடங்களாவது வேணும் அப்படின்ற இடத்துக்கு தான் 23ன்றது 28 கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து போதாது, எங்களுக்கு 50 இடங்கள் வேணும், குறிப்பா வேற ஏதாவது கூட்டணி கட்சிகள் அடிஷனலா சேரும்போது அதை வேணும், நாங்க அப்ப குறைச்சுக்கிறோம், ஆனா எங்களுக்கு இது வேணும்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனதாகவும் தகவல் இருக்கு. ஸோ இந்த ஏற்கனவே அந்த 23 தொகுதிகள்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இவரையும் மீட் பண்றதை நிறுத்திட்டு இவர் வர 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நேர்காணல் நடத்த போறாரு வேட்பாளர். அப்போ இவங்க ஒரு 170 தொகுதிகள் கணக்கு சொன்னோம்ல, அந்த 170 தொகுதிகளுக்கும் ஏடிஎம்கே வேட்பாளர்களுக்கான நேர்காணலையும் தயாராயிட்டாரு எடப்பாடி. ஸோ ஆனா இதை பாஜக அப்படியே விட்டுறது. ஸோ அந்த சைட்ல இருந்து இன்னும் என்னென்ன ப்ரெஷர் வரும், அது 23ல இருந்து 28 இல்லை இவங்க கேட்குற 50 அப்படிங்கிறது போக போக தெரிய வரலாம். பட் இருந்தாலும் பாஜக கேட்குற அந்த 50-40 கொடுக்கறதுக்கான வாய்ப்புன்றது கொஞ்சம் கம்மி தான், குறைவு தான். எடப்பாடி அவாய்ட் பண்ணதை பார்த்தா இது ஏற்கனவே இது ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை. ஏற்கனவே எத்தனை முறை இந்தியா விட்டு வெளியில வந்திருக்காரு, உள்ள போயிருக்காருன்னு தெரியும். அந்த உள்ள வெளியே கேம் வந்து மறுபடியும் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பாஜகவும் அதுக்கேற்ற மாதிரி தான் பிளே பண்ணுவாங்க. மேபி இன்னைக்கு அவர் அவாய்ட் பண்ணியிருந்தாலும் வரப்போற நாட்கள்ல சந்திச்சுதான். ஆமா, அந்த சீட் ஷேரிங்ன்றது அடம் பிடிக்கிற மாதிரியே இருக்க முடியாதுல்ல. கேட்கறது அவங்க விருப்பம், பட் என்ன முடியும், போன தடவை கொடுத்ததை விட கொஞ்சம் கூடுதலா அப்படிங்கிறது மாதிரி அத வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில எடப்பாடி அவர்கள் வாலண்டியரா தான் நீங்க சொன்ன மாதிரி தவிர்த்திருக்காரு அந்த சந்திப்பை. சரி, இப்ப நம்ம அரசு ஊழியர்கள்லாம் வந்து ரொம்ப நாளாவே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்ப ஏதோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, வரப்போற பொங்கல் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான பொங்கல் தான் மாதிரி சொல்றாங்களே, அது என்ன? அதனாலதான் முதல்வர் அவர்களுக்கு இனிப்பெல்லாம் ஊட்டி அரசு ஊழியர் கூட்டமைப்பினர் அதை வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல நடக்கிற ஒரு போராட்டம். இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா நடந்துட்டு இருக்கு. அதை அதிமுகவும் திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்தும் அதை பண்ண முடியல. ஏன்னா நிதி நெருக்கடி அந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதால பண்ண முடியல. ஸோ இந்த முறை போராட்டம் வரும்போது அரசுக்கு வேறு வழி இல்லாம தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து கண்டிப்பா ஒரு வகையில 20 வருஷமா நடக்கிற இந்த போராட்டத்துக்கு இது ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னு தானே எடுத்துக்கணும். இது வரைக்கும் எதுவுமே இல்லாதப்போ இந்த முதல்வர் இதை அறிவிச்சிருக்காரு அப்படிங்கும் போது இது வந்து பாசிட்டிவா, டிஎம்கேவுக்கு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு சைடு இதுல வந்து அரசியல் இருக்கான்னா கண்டிப்பா 100% அரசியல் தான். அதுல வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம தொடர்ந்து செவிலியர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் அப்படி வரும்போது ஜனவரி 6 இந்த வாரத்திலேயே வந்து அரசு ஊழியர்கள் மொத்தமா எல்லாருமே வந்து போராட்டத்துல குதிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு சூழல் இருந்ததுனால இதை முன்னே வந்து தடுத்துடலாம்னு சொல்லிட்டு உடனே இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. பட் இது வெறும் அறிவிப்பு தான், இதுல ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து திமுக அரசு ஏமாற்றுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பொங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகளும் இதை வந்து அதிமுக மாதிரியான எதிர்கட்சிகளும் இதை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இது ஏற்கனவே போன எலெக்ஷன் 2021 அப்படிதான் 10.5% வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு பாமக போராட்டம்லாம் பண்ணும்போது டக்குன்னு எடப்பாடி அவர்கள் அறிவிச்சாரு. அவங்களும் பாமக வந்து கூட்டணிக்குள்ள வந்தாங்க. அதனால கொங்கு பகுதிகளில் பெரிய வெற்றி பெறறதுக்கு அது ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. அதுவே தென் மாவட்டங்கள்ல தோல்வி அடையவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம், அது வேற கதை. அது ஆனா அதுக்கு பிறகு அந்த 10% இடஒதுக்கீடு அவங்களால பெற முடிஞ்சதுனால இன்னும் அது சட்ட சிக்கல்கள் அதுல இருக்கு. அது மாதிரி இதுவும் வந்து அப்படி வெறும் வெற்று அறிவிப்பு தான், அதனால இதுல ஒன்றும் கொண்டாடுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு அரசு அமையும் போதுதான் அது என்னன்றது தெரியும். இதே திமுக அரசு அமைஞ்சாலும் சரி, அதிமுக அரசில் என்ன அமையும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஒரு சிலருக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த போராட்டம் வெற்றி பெற்றதா தான் பார்க்கப்படுது. அது ஒரு ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அரசு ஊழியர்களுடைய ஆதரவு பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா இப்போ ரீசன்ட் டேஸ் பார்க்கும்போது இந்த ஆட்சியிலாம் கொஞ்சம் ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் வருத்தத்துல அதிருப்தியில தான் இருந்தாங்க. ஸோ எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குச்சாவடியில எல்லாம் அதிகாரிகளை வந்து பூத்துல உட்கார்றவங்க யாருன்னா பெரும்பாலும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தான். ஸோ அதனாலையும் திமுக மற்றவங்களை விட இதை டக்குன்னு எடுத்து கன்சிடர் பண்ணி அதை பண்றதுக்கான காரணம் இதுக்கு பின்னாடி தேர்தல் தான். கிட்டத்தட்ட அதான் வர பொங்கல் வந்து அரசு ஊழியர்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொங்கல்னு சொல்லலாம். சரி, நம்ம சொன்ன மாதிரி அதான் 2026 சிஎம் எலெக்ஷன் வரதுக்கு ரொம்ப ஒரு சில மந்த்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஆனா இந்த காங்கிரஸ் மட்டும் ஸ்டில் கன்ஃபியூஷன்லயே இருக்குன்றாங்களாமே, இப்படியா இல்ல அப்படியா? இப்ப வந்து நம்ம இவங்க ஜோதிமணி வந்து ஒரு ட்வீட் வேற ஒண்ணு போட்டிருந்தாங்க இல்லையா, அது வேற பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. என்னதான் நடக்குது காங்கிரஸ்ல? இந்த மாதிரி கன்ஃபியூஷனோ இந்த மாதிரியான குழப்பங்களோ இதோ இல்லாம இருந்தாலும் ஆச்சரியம், அது எப்பவுமே இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா குழப்பம்லாம் இல்லை,
அவங்க கிட்டத்தட்ட திமுக கூட கூட்டணியில தான் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த பாஜக ஏடிஎம்கே சீட்டு இது பேசணும் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் என்ன அப்படின்னா டிஎம்கே கொடுக்கறத வாங்கிக்கிற இடத்துல தான் இங்க காங்கிரஸ் இருக்கு. இப்ப கொடுக்கறத வாங்கிக்கிறது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, போன முறை அதற்கு முந்தின முறையில நம்ம பார்த்தோம்னா அந்த சீட்டு குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்த்து பேசியிருக்கோம். அப்ப 63, 41, 25 இப்படி குறையுது. அப்ப 25 போன முறை வாங்கினாங்க, அதுல 18 ஜெயிச்சாங்க. இப்ப 25னா நீங்க 18 தான் ஜெயிச்சிருக்கீங்க, அதனால இந்த மாதிரி ஒரு 20 வச்சுக்கோங்கன்னு சொல்ற இடத்துல தான் திமுக இருக்கு. அப்ப அது 20 குறையும் போது அது காங்கிரஸ் கொஞ்சம் வருத்தமா இருக்கும்ல. ஏன்னா பாஜகவே போன முறை 20 இடம் ஏடிஎம்கேல வாங்கினாங்க, இப்ப 50 கேக்குறாங்க. எப்படி ஒரு 30, 25 வாங்கிடுவாங்க. பாஜகவுக்கு கீழே காங்கிரஸ் போக கூடாதுன்றதுதான். அப்ப அதனால தாவேக்காவை காட்டி நீங்க இல்லன்னா நாங்க அங்க கூட போயிருவோம் பாருங்க. ஏன்னா ஏடிஎம்கே பக்கம் போக முடியாது, பாஜக இருக்காங்க. சோ எங்களுக்கு அப்படி ஒரு அங்க போனா விஜய் 50, 80 கூட தருவாருன்றத பேசி இப்படி வாங்கலான்ற ஒரு கணக்கு. அது எப்பயுமே அந்த மாதிரியான 2 குரூப் எப்பயுமே அதுல இருப்பாங்க. சோ தாவேக்கா பக்கம் போகணும்னு ஒரு சாராரும். எப்போதான் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க இந்த காங்கிரஸோட இப்படி விஜய் போனா இன்னொரு 45 நாள் 40 நாள் தான், 45 நாள் கூட ஒரு 40 நாளுக்குள்ள தெரிஞ்சிடும். என்ன திமுகவை பார்த்துட்டு சரி வச்சுக்கோங்கப்பா 25, அதே 25 வச்சுக்கோங்கன்னு கூட கொடுக்கலாம் மேபி. இல்லைனாலும் குறைத்தால் கூட அதை பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ண முடியாத இடத்துல தான் அவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் கட்சி அடிப்படையில் எல்லா நிர்வாகிகளும் என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா ஒரு சில தலைவர்கள் சொல்றதையே மொத்த கருத்தை எடுத்துக்க முடியாது. ப. சிதம்பரம் சொல்றதையோ செல்வ பெருந்தகை இந்த மாதிரி சொல்றேன். அப்ப அதனாலதான் கிறிஸ்டோடங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க வந்த போது ஜனவரி 3ல இருந்து இங்கேயே வந்து முகாமிட்டு இருந்து இதெல்லாம் பாக்குறாரு. குறிப்பா அந்த ஜோதிமணியோட ட்வீட்டுக்கெல்லாம் அவர் வந்து இது என்ன, ஏன்னா அது உண்மையா பொய்யான்றதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். அவங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்ற அதுக்கு ஒரு தனி கமிட்டி அமைச்சு விசாரணை பண்ணணும்னு சொல்லி அதை தனிக்குழு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொதுவா எல்லாரையும் உட்கார வச்சு என்னப்பா எப்படி நம்ம வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறோம், எப்படி சீட் வாங்க போறோம்னா, நிறைய பேருக்கு வந்து இங்க திமுக கூட நட்புல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு காங்கிரஸை வளர்க்கிற ஆசை உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா இங்க எல்லாரும் இருக்கும்போது இல்ல நமக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும்னு கேட்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாராவது போய் அறிவாலயத்துல சொல்லிட்டா அது ரொம்ப சங்கடம் ஆயிடும்ல. அதனால அது ஓப்பனா சொல்ல முடியாதுன்னு சொல்லி கிறிஸ்டோடங்கர் என்ன பண்ணிட்டாரு, 1 to 1 எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா பேசியிருக்காரு. அப்ப உண்மையை சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா அப்பவும் யாரும் வந்து உண்மையை சொல்லல. அது வந்து இல்ல நமக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் தான், இருந்தாலும் அது டெல்லி பார்த்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லி. ஏன்னா இங்க யாரையுமே நம்ப முடியாதுல்ல. நாளைக்கு டெல்லி கூட இவங்க ஒத்து போயிடுவாங்க, டெல்லி இவங்க கூட ஒத்து போயிடுவாங்க, எதுக்குடா நமக்கு எதுக்கு வம்புன்ற மாதிரி எல்லாரும் பாத்துக்கிற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி போயிட்டாங்க. சோ அதனால பெரிய எதிர்ப்பு குரல் திமுகவுக்குள்ள இருக்கக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் இல்ல. அதனால அங்கதான் மேக்சிமம் அவங்க இருப்பாங்க, தாவேக்கா பக்கம் போக மாட்டாங்கன்றதுதான் தெரிய வாய்ப்பு கம்மி தான். இப்ப நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருவண்ணாமலையில அடுத்தடுத்து பங்கேற்ற நிகழ்ச்சிகள்ல ஏதோ சலசலப்புன்றாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன நடக்குது? எப்பவுமே ஒரு கட்சி மாநாடோ பொதுக்கூட்டமோ நடக்கும்போது அது ஏதாவது ஒரு சலசலப்பு, அங்க ஒரு கான்ட்ரவர்சின்றது இருக்கும். அது இன்னும் கூடுதலா இவங்க கட்சி நிகழ்ச்சியும் நடத்துறாங்க, அரசு நிகழ்ச்சியும் திருவண்ணாமலையில நடத்துறாங்க. அப்ப திருவண்ணாமலையில கடந்த முறை நம்ம பார்த்திருந்தோம் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டமே கிட்டத்தட்ட ஒரு 1,33,000 பேரை திரட்டி பிரம்மாண்டமா உதயநிதி நடத்தியிருந்தாரு. இப்ப அதற்கான இடத்தை தயார் பண்றது ஒரு தனியார் இடத்தை தான் அவங்க எடுத்து பண்றாங்க. அதுல வந்து ஒரு 100 லோடு கிட்ட லாரியில வந்து மண்ணெல்லாம் கூட்டி ரெடி பண்ணாங்க. அந்த மண்ணெல்லாம் எங்க இருந்து மணல் வருது அப்படின்னா ஒரு ஏரியில இருந்து எடுத்துட்டு வந்ததா சொல்றாங்க. சோ அதனாலதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணி இருக்காங்க. இது முதல்வர் வரும்போது அந்த போராட்டம் நடந்து கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஒரு 22 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உடனே அவங்க 8 வழிச்சாலைக்கு எதிராக தான் போராடினாங்கன்ற மாதிரி அதை ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா போராட்டம் நடந்தது இந்த லாரியில மண் கடத்தப்பட்டிருக்குன்ற மாதிரியான விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சுகர் மில் இருந்த இடம். அந்த இடத்த தான் வாங்கி ஒரு கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு லேடி பேர்ல தான் வாங்கியிருக்காங்க, ஒரு நிறுவனம் வாங்கியிருக்கதா சொல்றாங்க. சோ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லபடியா முடிந்தா அதை அதிகார மையத்துல இருக்க ஒரு முக்கிய வாரிசு புள்ளிக்கிட்டே அதை வந்து ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் பின்னணியில அந்த இடமும் இருக்கு. அதனால அது வெறும் அந்த நிகழ்ச்சிக்காக அந்த இடத்த ரெடி பண்ணல. அதாவது இந்த 100 லோடு மண்ணுன்றது அது வெறும் அந்த கூட்டத்துக்காக, பொதுக்கூட்டத்துக்காக, நிகழ்ச்சிக்காக பண்ணல. அதுக்கு பின்னாடி அந்த இடத்த எப்படி அதை வந்து பண்றதுன்றதுக்கு பின்னாடி அதுக்கான தொலைநோக்கு பார்வையோட அதை வந்து கழக உடன்பிறப்புகள் அதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. சரி,
இது வரைக்குமே டெல்லி பாலிடிக்ஸை பார்த்துக்கிட்ட ஒரு பெண் எம்பியை வந்து இதுக்கப்புறம் ஸ்டேட் பாலிடிக்ஸை பார்த்துக்க வச்சுட்டு அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒருத்தவங்களை பண்ண போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் நடக்குமா? எதுக்காக இந்த திடீர் இந்த திருப்பங்கள்லாம் எதுக்கு? ஆமா, இது கொஞ்சம் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்கு. எப்பயுமே வந்து கலைஞர் காலத்துல இருந்தே டெல்லி அரசியலுக்குன்னு ஒருத்தரை வச்சிருப்பாரு. அது வந்து காலகாலமா தெரியும் நமக்கு. முரசொலி மாறனா இருப்பாங்க, இல்ல தயாநிதி மாறன், டிஆர் பாலு, இப்படி அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பிறகு வந்து டெல்லி முகமா யார் இருக்காங்க இப்போ அப்படின்றது தெரியும். திமுகவினுடைய டெல்லி முகமா அவங்க டெல்லியை தான் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது இல்ல இனிமே அவங்க வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. ஸோ அந்த டெல்லி பாலிடிக்ஸை வந்து கவனிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தரை வந்து ரெடி பண்றாங்க மேலிடத்துல அப்படி பண்ணிட்டாங்கன்னா முழுக்க வந்து ஆமா இவங்க வந்து தமிழகத்துக்குள்ளே இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் உள்ள இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதற்கான வேலைகள் நடக்க துவங்குறதா சொல்றாங்க. ஏன்னா அவர் எம்பி ஆக்குனாதான் அவர் டெல்லி போக முடியும். ஸோ அவர் எம்பி ஆக்குறதுக்கான வேலைகள் நடக்குது. அதே போல இவங்களை ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா இவங்களை எம்எல்ஏ ஆக்கணும். ஸோ அதனால வர சட்டமன்ற தேர்தலையே வந்து இவங்களை வந்து தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வைக்கணும்னு சொல்றதுக்காக தென் மாவட்டத்திலே குறிப்பா தூத்துக்குடி இல்ல திருச்செந்தூர் அங்கேயே வந்து போட்டியிட வைக்கலாம்னு சொல்லி அங்க உள்ளூர் பிரமுகர்கள்ட்ட எல்லாம் சில பேச்சுவார்த்தைகள் துவங்கிட்டதாகவும் சொல்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் டெல்லி முகம் தமிழக முகமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்ப நம்ம தமிழகத்தோட முன்னாள் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இப்ப எந்த தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. ஆமா, அவரு நிறைய கன்ஃபியூஷன்ல இருந்தாரு. நடுவுல அவர் வந்து இப்படி எல்லாம் பேச்சு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவர் பாட்டுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு போறாருலாம் சொன்னாங்க. ஆனா பட் ஓகே, அவர் மறுபடியும் லைம் லைட்டுக்குள்ள வந்துட்டாரு. அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது வந்து தெரியுது. இன்னும் சொல்ல போனா இப்பவும் வந்து அவர் தான் மாநில தலைவர்ன்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு அவர் வந்து பவர்ஃபுல்லா வந்துட்டாரு. ஸோ அவர் இந்த சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட போறாரு. ஸோ ஏற்கனவே அவர் வந்து 2 தேர்தல்களை சந்திச்சிருக்காரு. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல், அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல்கள். 2லயும் அவர் வெற்றி பெற முடியாவிட்டாலும் ஒரு கவனிக்கத்தக்க அளவுக்கு அங்க வந்து பிரச்சாரங்கள் பண்ணினது இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் அரவக்குறிச்சியில போன முறை வெற்றி அடைய முடியல. அதே போல நாடாளுமன்ற தேர்தலையும் கோவையில் அவர் ஜெயிச்சிருவார்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அங்கேயும் அவருக்கு ஒரு பெரிய தோல்விதான் இருந்துச்சு. அதனால இந்த முறை வந்து கண்டிப்பா எம்எல்ஏ ஆகணும். ஸோ அதனால வந்து எங்க போகலாம் அப்படிங்கும்போது அரவக்குறிச்சி அந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகாது போல் இருக்கேன்னு சொல்லி அவர் கிணத்து கடவை குறி வச்சிருக்கதா சொல்றாங்க. அது கொஞ்சம் அவருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சிலர் என்ன சொல்றாங்க, நீங்க இப்ப அரவக்குறிச்சியுடைய இதே மாறிடுச்சு. ஏன்னா அது நம்ம சில செய்திகள்லாம் வெளியிட்டிருந்தோம். அரவக்குறிச்சியில யாரு அவர் சிட்டிங் எம்எல்ஏவே வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக சில வேலைகள்லாம் பார்த்ததுனால செந்தில் பாலாஜியே கொஞ்சம் கோபமா இருக்கிறதெல்லாம் தகவல் இருக்கிறதுனால இப்ப அரவக்குறிச்சி தான் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஸோ நீங்க வந்து மறுபடியும் அரவக்குறிச்சியில் நில்லுங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்களா. ஸோ அந்த கன்ஃபியூஷன் அவருக்கு கிணத்து கடவோ அரவக்குறிச்சின்றது இருக்கு. அவ்வளவுதான். 2 தொகுதிக்குள்ள ஒரு தொகுதி போட்டியிட போறாரு, அது உறுதி. சரி, தாவேக்கா வந்து என்னதான் பெருசா பேசப்பட்டாலும் இப்போ கொங்கு தாவேக்கால ஏதோ சலசலப்பு இருக்கா? அது குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியில போனதுல இருந்து. ஆமா ஆமா, அந்த இடத்துக்கு ஏன்னா தமிழக அளவுல 234 தொகுதி விஜய் அப்படின்ற ஒரு முகம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதுல செங்கோட்டையன் சேரும்போது கொஞ்சம் கொங்கு பகுதிகளில் கொஞ்சம் தாவேக்காவுக்கும் கொஞ்சம் இன்னும் ஒரு கூடுதல் பலமா இருந்தது வந்து நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும். ஸோ அவருமே வந்து எந்த அளவுக்கு ஏடிஎம்கேல வந்து செயல் வீரரா இல்ல வந்து படை தளபதியாகவே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கிற ஒருத்தர் இங்க விஜய்கிட்டையும் அது அப்படிதான் இருக்கிறாரு. ரொம்பவே ஆக்டிவா செயல்படுறாரு. அங்க அதுக்கு பிறகு ஈரோட்டில் ஒரு மீட்டிங்கையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டாரு. ஸோ அதனால வந்து அடிக்கடி பண்ற அவர் வேலைகள் இதெல்லாம் வந்து அடிக்கடி வீடியோஸ்லாம் எடுத்து டிவிக்கு உடைய இளம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அதை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து கொங்குல வந்து டிவிக்கு ஆக்டிவா இருக்கிறது வந்து சோசியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணும்போதே தெரிய வருது. இது எந்த அளவுக்கு வந்து திமுகனுடைய கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கிற செந்தில் பாலாஜி ரசிப்பார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம வந்த பிறகுதான் டிஎம்கே கொங்குல கொஞ்சம் பலமா இருக்குன்றதை காட்டியிருக்கோம். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்துருக்காரு. அப்புறம் எம்பி எலெக்ஷன்லயும் வெற்றி கிடைச்சிருக்குது. ஸோ இந்த முறை சட்டமன்ற தேர்தலையும் அதிக வெற்றியை வந்து நம்ம கொங்கு பகுதியில் வந்து பெற்றுக் கொடுக்கணும்னு இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் அவருக்கு அப்செட் பண்ணிருக்கு. ஸோ அவர் இன்னொன்னு எப்படி கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாரு, அதனால தானே அவருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இத்தனை கட்சி மாறினாலும் ஏன் இம்பார்ட்டன்ஸ்னா அவர் அதை வந்து காய் நகர்த்துவார் அப்படின்றது. ஸோ இதை பார்த்துட்டாரு. ஸோ இதை எப்படி காலி பண்ணலாம், ஸோ செங்கோட்டையன்னு ஒருத்தரை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு பின்னாடி இருக்க சில கேடர்ஸ் எல்லாம் இப்படி தூக்கலாம்னு சொல்லி ஒரு டேட்டாவே தூக்கியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் இந்த பகுதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர்,
இந்த ஈரோடு இங்கெல்லாம் இருக்கிற இந்த கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களோட லிஸ்ட்டு, முக்கிய நிர்வாகிகளோட லிஸ்ட்லாம் எடுத்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, அவங்க மேலெல்லாம் என்னென்ன கேஸ் இருக்குது, இந்த ஃபுல் டேட்டாவை எடுத்துட்டாரு. ஸோ இப்போ கடனில் சிக்கியிருக்காங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கும், ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொடுத்தா செட்டில் பண்ணிடலாம், அவங்கள இங்கே எடுத்துடலாம். ஏதாவது கேஸ் இருக்குன்னா மிரட்டி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான இதில் வந்து சில பேரை ஸ்கெட்ச் போட்டு பேசிட்டு வராங்க. அதில் ஒரு சிலர் ஃபஸ்ட்டு ரொம்ப இல்லை நாங்கள் தளபதி எல்லாம் விட்டு வர மாட்டோம், விஜய் விட்டு வர மாட்டோம்னு பேசினாலும் யாருக்கு தான் ஆசை இருக்காது. அதனால கொஞ்சம் மனம் மாறி இருக்காங்க. அதனால அடுத்த முறை வந்து கோவையில் ஸ்டாலின் அவர்கள் அங்கே மாநாடோ பொதுக்கூட்டமோ நடக்கும்போது ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தாவேகாவினர் சிலர் இணையறதாகவும் தகவல் தாவேகா தலைமைக்கு போயிருக்கு. அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் ஊசலாட்டமா இருக்கிற அவங்களெல்லாம் கூப்பிட்டு தாவேகாவினரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா. சோ எது எப்படியோ இந்த பக்கமும் பேச்சுவார்த்தை போது அங்கேயும் ஆஃபர் இருக்கு, எது பெட்டரா ஒரு சிலருக்கு அங்க அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சோ அதுதான் அந்த தாவேகாவுல கொங்குல இருக்கக்கூடிய சலசலப்புகள். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதான் எலெக்ஷன் நடக்க போற வரைக்குமே ஒரு நாளும் புது புது அப்டேட்ஸ் வந்துட்டே தான் இருக்க போது. பேசுவோம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.